பொன்னடியாம் செங்கமலம். ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. இது ஒரு ஜன்னல். இந்த ஜன்னல்ல அந்த பக்கம் கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடிக்கு இந்த பக்கம் இருக்கு ஒரு சிலந்தி. இது இந்த இடத்துல இந்த கண்ணாடி கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரு வலையை பின்னுறது. இந்த வலை தெரியறதான்னு பாருங்க. தெரியுறதா? 2 கோடு தெரியுறதா? அப்படியே இந்த வலையை பின்னிட்டே இருக்கு. இது என்ன நினைச்சுட்டு இருக்கு? அந்த பக்கத்துலேருந்து ஏதாவது பூச்சிகள்லாம் வரும், வெளிச்சம் வரக்கூடிய இடத்துல பூச்சிகள் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. இதுக்கு ஒன்றும் கிடைக்காது. இங்கே உள்ள இருக்கக்கூடிய பூச்சி ஏதாவது கிடைச்சாதான் உண்டு. வெளியிலேருந்து எதுவும் கிடைக்காது. உள்ள ஒன்றும் பூச்சி இல்லை பெருசா. அதனால இதுக்கு பெரும்பாலும் நஷ்டம்தான் ஆகும். அதுக்கு தெரியல. அந்த கண்ணாடியை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நிஜம்னு இது நம்பின்னு இருக்கு. அங்கேருந்து ஏதோ வரும் அப்படின்னு நம்பி இதை கட்டின்னு இருக்கு. ஏன்னா கண் முன்னாடி அதுக்கு பிரத்யட்சமாக தெரியறது இல்லை. பிரத்யட்சத்தை அது நம்புறது. ஏன்னா நம்புற மாதிரி ஒரு அறிவு அதுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இதே மாதிரி தான் நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி அது வழியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகமானது நமக்கு சொந்தமே கிடையாது. ஆனால் இந்த உலகமானது நமக்கு சொந்தம்னு நமக்கு ஏதோ கிடைக்கும் 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 கிடைக்கும்னு நம்ம ஏதோ ஒரு வலையை பின்னிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு எப்படி இந்த கண்ணாடியை வேறுபடுத்தி பார்க்க தெரியலையோ, நம்ம கண்ணாடியை ஜெயிச்சிட்டோம். ஆனால் மனசுன்ற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை நம்மளால ஜெயிக்க முடியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த உலகத்தில் பிரத்யட்சமாக நான் தான் பார்க்குறேன் கண்ணால், அதனால எனக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய அறிவை நம்புங்க நம்மளுடையது. நாம் நினைக்கிறோம் இந்த சிலந்தி தான் முட்டாள் அப்படின்னு.